நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு சாம்பார் தூளுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா பொருளையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா வறுபடுங்க. ஸ்லிம்மில் வச்சே வறுக்கணுங்க. அடுப்பு தீஞ்சினோம்னா ஒன்று கருகிரும், ஒன்று வந்து வறுபடாமல் போயிருங்க. இதுக்கு என்னென்ன போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மல்லி 2 கிலோங்க. நான் குண்டு மிளகா போட்டதுனால 1,5 கிலோ போட்டிருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டம் என்னென்னா, துவரம்பருப்பு 1/2 கிலோ, பாசிப்பயிறு 1/2 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, பருப்பு 1/2 கிலோ, அரிசி ஒரு அரைப்படிங்க, சீரகம், கடுகு, வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம். இந்த 3லேயே இது 50, அது 50, அது 50 கிராமுங்க. அப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கருகாப்பில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. மிளகாய் எப்படி வறுக்கணும்னு பார்த்திங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நம்ம வறுக்கிற அளவுக்கு போட்டு வறுத்துக்கலாங்க. கட்டு பெருங்காயம் வாங்கியிருந்தேங்க. அதை வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எண்ணெயில் போட்டு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கணுங்க. இப்படித்தாங்க வறுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்துக்கணும். வறுத்தெல்லாம் எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இன்றைக்கேன்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கே அரைச்சோம்னா நல்லாயிருக்குங்க. நல்லா அந்த சூடோடு இருக்கிறனால நல்லாலாம் வந்து நவுக்காமல் இருக்குங்க, மொறு மொறுன்னு. அப்படியே போய் அரைச்சிட்டு வந்துடலான்னு போய் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு பேப்பரை விரிச்சுட்டு நல்லா அந்த சூடு போகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் கொட்டிடணுங்க. சூட்டோடு வச்சுருந்தோம்னா மொளகுடி வந்து கருத்து போயிருங்க. இப்படி தாங்க நான் சாம்பார் தூள் செய்வேங்க. யாரெல்லாம் இப்படி செய்வீங்கன்னு பாருங்கள். நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாச்சிகிட்டேருந்து கற்றுக்கிட்டேங்க. நம்ம சேனல் பிடிச்சா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய்.